பீக்ரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரிகேடு அது போன ஆட்சியில திமுக ஆட்சியில அந்த கட்டுமான நிறுவனத்துல இது கொடுத்திருந்தாங்க லைசன்ஸ். இப்ப அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுல சேகர் பாபு அவர்கள் அமைச்சரா இருந்தாரு. அதுக்கான ஐஏஎஸ் அதிகாரி குமரகுரு அவர்கள் இன்னி வரையும் இவங்க ஆட்சியில பிரதமர் தான் இருக்காங்க. ஸோ அந்த ரத்தோட பின்னணி என்ன? இந்த ரத்துனால சேகர் பாபு அவர்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படுமா என்ன? பெரும்பாக்கத்துல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னால் சதுப்பு நிலத்தை ஒட்டி இருந்தா நீங்களும் வாங்க மாட்டோம் இல்லைங்கன்னு சொன்னா சின்ன கிரவுண்டா இருந்தா 50 கோடி, ஒரு ஏக்கர்னா 18 கோடி, பட் இதெல்லாம் விடணும்னா 15 கோடி போட்டா 7.5 கோடி. ஆனா பல்கா வாங்கினா 5 கோடி, 75 கோடிக்கு வாங்கிட்டு அப்ரூவலுக்கு லீகலான சார்ஜஸ் 30 கோடி தான் வரும். 1250 வீடு ஒன்னொன்னும் 1500 2000 ஸ்கொயர் ஃபீட்னு போட்டா 1.5 கோடின்னு போட்டால் கிட்டத்தட்ட 1800 பிளஸ் மொத்தம் 2000 கோடி. நீங்க இது நியூ ஹை பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் புக்கிங்னு போட்டா 30% கொண்டு போட்டுருவோம், 600 கோடி. இப்ப 600 கோடி இல்லீகலா இருக்குங்கிறீங்களா? இல்லீகல் இல்ல, புக் அவனுக்கு லாபம். ஓகே, நம்ம விஜய் அங்கிள் என்ன சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னாடி? அவர் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுவோம். அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக முதல் குடும்பத்துக்கு 30% போகுதுன்னாரு. அன்னைக்கு நம்ம நிதி அமைச்சர் வெள்ளை அறிக்கை சொல்றப்போ திட்டம்லாம் நல்ல திட்டம் தான், ஆனா 30% லீக்கேஜ்னாரு. அப்ப 30% 2000 கோடி போட்டாலும் 600 கோடி வருது சார். இதுல வெறும் 100 கோடி தான் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ரூவல் ஆயிடுச்சு, புக்கிங்னு போட்டா மக்கள் 600 கோடி புக் ஆயிடுச்சுன்னா 600 கோடி கட்டிடுவோம், அதை வச்சு கட்டிடலாம். ஆனா இந்த நடுவுல அப்ரூவலுக்கு என்ன பண்ணாங்க? அங்கதான் சிக்கல். இது ஈர நிலம் அல்லது சதுப்பு நிலம் அப்படின்னு சொன்னால் அது சிஆர்செட்ல வரணும், கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன். கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன்ல இருந்தா 900 மீட்டருக்கு உங்களுக்கு 0.9 FSI G+1 தான் கட்ட முடியும். வெளியில இருந்தா 900 மீட்டருக்கு வெளியில, இது உள்ளுக்குள்ளேயே வருதுன்னா கட்டவே முடியாது. இவங்க என்ன வெளியில இருக்குன்னு கணக்கு காட்டி இதுக்கு பட்டா 1945 இருந்து இருக்குன்னா பீலா விடுறாங்க. நேற்றைக்கு ஒருத்தர் பேர்ல வழக்கு வந்திருக்குது. நம்ம வட சென்னை MP கலாநிதி வீராசாமி 150 கோடி மகள் 150 கோடி ஏதோ ஏமாத்தினார்னு. அந்த கலாநிதி வீராசாமி அவருடைய ஹாஸ்பிட்டல் கோயம்பேடுல இருந்து அண்ணா நகர் போறப்ப லெஃப்ட் சைட்ல வரும். அதுக்கு பின்னாடி இருந்த லேண்டை இவர் ஆக்கிரமிச்சு என்னோடதுன்னாரு. அது இவங்களுக்கு மெட்ரோவுக்கு தேவைப்பட்ட போது இவர் பட்டா எடுத்து காட்டினாரு. இவங்க பழைய ஸ்கெட்ச் எல்லாம் பார்த்துட்டு இது கவர்மெண்ட் இடம், நீ எப்படி பட்டா வாங்கியிருப்பன்னு தெரியும், ஒழுங்கா மெட்ரோ கொடுத்துரு அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லுச்சு. ஸோ இவங்க பட்டா எப்படி வாங்குவாங்கன்னு ஹைகோர்ட் வரைக்கும் சொல்லியிருக்கு. அதனால இந்த பட்டா நிலங்கிறது எடுபடாது. எப்படி இதே மாதிரி கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க. கொச்சின்ல மெட்ரோ இதுக்கு கீழே அதுக்கு வாட்டர் பாடி கிட்ட கட்டப்பட்ட கொச்சின்ல பாத்தீங்கன்னா சண்முகம் ரோடு எடுத்தீங்கன்னா அங்க இந்த பக்கம் வாட்டர் வரும். அந்த இதுல பாத்தீங்கன்னா மருது பிளாட்ஸ்னு 2 பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டினாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆளெல்லாம் காலி பண்ணிட்டு இடிக்க சொன்னாங்க. வீடியோ ஆன்லைன்ல இருக்கு, நான் போட்டோ தரேன் உங்களுக்கு. இதே மாதிரி இதுல நாய்டால 2 பிளாட்ஸ் கட்டி மக்கள் ஆக்குபை பண்றதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் அதுவும் இடிக்கப்பட்டது. ஸோ இப்படி சிக்கல் இருக்கிறப்ப எந்த தைரியத்துல கொடுத்தாங்க? நீங்க சொன்ன அந்த பர்டிகுலர் அதிகாரியான்னு எனக்கு தெரியாது. இதை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர், அவருடைய மனைவி தான் சுற்றுச்சூழல் செக்ரட்டரியாக இருந்தவங்க, IAS அதிகாரி 2 பேர். ஸோ அவங்களுக்கு தொடர்புங்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர் சேகர் பாபுக்கு இருக்கும், வனத்துறை அமைச்சருக்கு இருக்கும், சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதனால இன்டைரக்டாக அப்ரூவல் கேன்சல் ஆயிருக்கு. ஆனால் இதை தாண்டி ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜை வச்சு SIT ஃபார்ம் பண்ணி இதுல ஊழலை தடுக்கணும். ஏன்னா இதே மாதிரி ஒண்ணு பாத்தீங்கன்னா கோட்டூர்புரத்துல முன்னாடி அழகிரி இங்க தங்கி இருந்தப்போ கோட்டூர்புரம் கூவத்தை ஒட்டினா அப்படி ஒரு 60 அடி ரோட கட்டிவிட்டு அந்த பக்கம் இப்ப பாத்தீங்கன்னா 9 மாடி வீடு இருக்கு. சரி, கோட்டூர்புரத்துல 2022 வெள்ளமா இருக்கட்டும், 2015 இருக்கட்டும், செகண்ட் ஃப்ளோர் படி வரைக்கும் தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு கோஸ்டல் ஜோன்ல கொடுக்குறீங்க. ஸோ இது எல்லாமே மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சைதாப்பேட்டில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காசா கிராண்டே அந்த கார்னர்ல இருக்கிற பில்டிங் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன்ல வந்திருக்க முடியாது. ஸோ திட்டமிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தாலே
பில்டர்ஸ்க்கு சாதகமா போகுது. ஸோ பில்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்டு 1 கோடிக்கு வாங்கிட்டு அதுல 4 கோடிக்கு கட்டி விற்கிறத விட 8 கோடிக்கு வித்தா இன்னும் 2 கோடி லாபம் அதிகம். ஸோ ஐ மீன் நான் சொல்றது 1 கோடியை வச்சு 100 கோடினா 800 கோடி. ஸோ இந்த மாதிரி ஏன்னா இப்ப சமீபத்தில் ஹேஷியம் கொஞ்சம் பேரை மாத்தி சொல்றேன், அந்த நிறுவனம் அதுக்கு பேர் என்ன சொல்றது, பிரார்த்தனா தியேட்டர் ஈசிஆர்ல 29 ஏக்கர் அது டிரைவிங் தியேட்டரா இருந்தது. அதை வாங்கினா அதுவும் கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன்ல வருதுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு ரோடு இருக்க மாதிரி இது சிட்டி கார்பரேஷன் மேப்லயே ரோட உருவாக்கிட்டாங்களாம் போன ஆட்சியின் போது. ஏன்னா ரெகுலேட்டரி ஜோன்ல என்ன பண்ணதுன்னா பின்னாடி ஒரு பப்ளிக் ரோடு இருந்தா அதுக்கப்புறம் அது அப்ளை ஆகாதுன்னு ஒரு சின்ன வீக் ரூல் இருக்கு. ஸோ இதுக்காக இவங்க கார்பரேஷன் சிட்டி டெவலப்மெண்ட் ரோட்லயே ஒரு ரோட கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ரூமர் உண்டு. அதனால இந்த மாதிரி சிக்கல்கள் உண்டு. இதுக்கு மாத்திரம் இல்லை சார். 2024 டிசம்பர் 23 ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்தது. அது என்னன்னு சொன்னா, சென்னை பனகல் பார்க்ல ஒரு பாண்டி பஜார்ல ஒரு பில்டிங் அவங்க 1988 அப்ரூவல் வாங்கி, அப்பெல்லாம் 3 வருஷம், இப்ப 18 மாசத்துல முடிப்பாங்க. G+3 வாங்கிட்டு G+10 கட்டியிருக்காங்க. 1993 வரன்முறை சட்டம் ரெகுலரைசேஷன் ஆக்ட். அப்போ ஒரு ஃப்ளோருக்கு இவ்வளவு துட்டு கட்டிட்டீங்க, ஐ மீன் வெளியில ₹1 உள்ளுக்குள்ள பாக்கெட்டுக்கு தனியா அப்படி கொடுத்துட்டீங்கன்னா வரன்முறை ஆயிடும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கும் பணம் கட்டிட்டார் 93லயே. அதே மாதிரி ஒரு சட்டம் 96 2001 கருணாநிதி ஆட்சியில வந்தது, மீண்டும் 2001 2006 ஜெயலலிதா ஆட்சியிலும் வந்தது. ஆனால் இந்த எல்லா சட்டங்களும் செல்லாது. ஒருத்தன் திருடிட்டான், கொலை பண்ணிட்டான், அது தப்பு இல்லை, அதுக்கு இவ்வளவு ஃபைனை கட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சோ எந்த ஒரு ரெகுலரைசேஷன் ஆக்டும் செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் நானும் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்டாக பேங்க் வேல்யூவராக இருக்கிறப்ப இந்த மாதிரி பில்டிங்க்கு வேல்யூ பண்ணணும்னா இந்த பில்டிங்க்கு 93லயோ இல்ல 2004லயோ இவங்க பணம் கட்டிட்டாங்க, 20 வருஷம் ஆச்சு, இது இடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு பேங்க் லோன் கொடுத்துருவாங்க. டெமாலிஷன் ரிஸ்க் இஸ் வெரி மினிமம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி தான் கொடுப்பாங்க. ஆனால் 2024 அந்த தீர்ப்பு G+3 வாங்கிட்டு மீதம் உள்ள 7 ஃப்ளோரையும் இடிக்கணும்னு இடிக்க வச்சுட்டாங்க. இப்போ அதுக்கு எத்தனை பேர் கடன் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனால இனிமே எந்த பில்டிங் வேணா இடிக்கலாம். இதை சொல்றப்ப சொல்லலாமான்னு தெரியல. நம்ம அண்ணா அறிவாலயம் இருக்குல்லங்க, முரசொலி வாசகர்கள்லாம் ரொம்ப அறிவாளி. அதனால அண்ணா அறிவாலயம், அதாவது பழைய காலத்துல கண் இல்லாதவனுக்கு கண்ணாயிரம்னு பேர் வைப்பாங்க. அதனால இவங்க அறிவாலயம்னு வச்சுக்கிட்டாங்கன்னா என்னன்னு பார்த்துக்கங்க. அந்த பில்டிங்க்கு, அதாவது இப்ப சாதாரணமா இங்க நீங்க வீடு கட்டணும்னா 2018க்கு முன்னாடி 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க 1500 கட்டலாம், FSI 1.5. 2018க்கு பிறகு இப்ப 2ன்னு மாத்திருக்காங்க. ஆனால் இதே CRZ இருந்தா 0.9 தான் கட்டலாம். ஆனால் இதே ஒரே நீங்க டெவலப்மெண்ட் பெரிய பில்டிங்கா 80 சென்ட் கிட்டத்தட்ட 34,000 சதுரடிக்கு அதிகமா கட்டினீங்கன்னா OSRன்னு விடணும், ஓப்பன் ஸ்பேஸ் ரேஷியோ, காற்று வசதி எல்லாருக்கும். நீ பாட்டு எனக்கு இடம் இருக்குன்னு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குன்னு சொல்லி தனியா விட்டுட்டு அதை கார்பரேஷனுக்கு கிஃப்ட் பண்ணிடணும், நீ வச்சுக்க கூடாது. சோ இப்ப அண்ணா அறிவாலயத்துக்கு அது சரியா விடல. அது சொன்னதுக்கு அப்புறம் சின்னதா முன்னாடி போட்டு அங்க அண்ணாக்கு ஒரு சிலையும் வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு திமுக அலுவலகத்தையும் ஈவராக் சிலை இருக்காது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அங்க அந்த அந்த பார்க்கு 10% இடம் விடல, இது சட்ட விரோதம் அப்படிங்கிற பிரச்சனை 2016 வரைக்கும் இருக்கு. இத்தனைக்கும் 1991 ஆட்சி கலைக்கப்பட்ட நிலையில் நாங்க அநாதாசிரமம் நடத்துறோம், அதனால எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு ஒரு ஃபால்ஸா கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த ஆசிரமும் நடத்துறது இது ஆளும் கட்சி நினைத்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல 3 ஸ்டாண்ட் எந்த அப்ரூவலும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் இடிக்கணும்னு சொன்னதை இப்ப கலைஞர் ஸ்டாண்டுன்னு ஓப்பன் ஆகி இருக்கு. சுப்ரீம் கோர்ட் பர்மிஷன் கொடுத்ததை கீழே எதையோ ஒரு கேன்டீனையும் இதையும் இடிச்சுட்டு ரெகுலரைஸ் பண்ற யாருக்கும் தகுதி கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுல திராவிட மாடல் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம். இதெல்லாம் இவ்வளவு தூரம் போயிட்டீங்க, நம்ம வீட்டுக்கு ஒழுங்கா போக முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் சொல்லுவோம், நம்ம உண்மையை சொல்றதுக்கு பயப்படுற ஆள் இல்லை. நம்ம ஈஸியா இருக்கு இல்லைங்க, திருவான்மியூர்ல இருந்து அப்படி கோவளம் வரைக்கும் போனீங்கன்னா வலது பக்கம் நிறைய கெஸ்ட் ஹவுஸ் பங்களா, இப்ப வீடுகள்லாம் மாறிடுச்சு. அதுல அந்த நீலாங்கரை பக்கத்துல இருக்கிற பங்களாஸ் எல்லாம் எல்லாமே பஞ்சாயத்து அப்ரூவல் சட்ட விரோதம். அதுக்கு பவரே கிடையாது. டிடிசிபியோ அல்லது கார்பரேஷன் சிஎம்டியோ தான் அத்தாரிட்டிஸ். அதுல இருக்கிற பல்வேறு பங்களாக்கள் சட்டவிரோதம் இடிக்கணும்னு 2015லயே ஹைகோர்ட்ல வழக்கு வந்து 18, 22ன்னு 4 முறை வந்தும்
ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. சமீபத்தில் 2026 பிப்ரவரியில் வந்த பொழுது மார்ச் 31 மே 31க்குள் இதை டிஸ்போஸ் பண்ணணும். நாங்கள் யார் யாருக்கு வீடு இருக்குன்னா நம்ம கமல்ஹாசன் ஜிக்கு இருக்குது, நம்ம KS ரவிக்குமாருக்கு இருக்குது, டைரக்டருக்கு. நம்ம சொல்லலாமா, உதயநிதி அங்கிள் புதுசாக கட்டினார். இவங்கெல்லாமாவது 2015 வாக்கிலே கட்டியிருப்பார். உதயநிதி அமைச்சர் MLA ஆன பிறகு கட்டினது. அப்போ தெரிஞ்சு சட்டவிரோதம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் CRZல வரும். CRZனா 0.9 தான் கட்டலாம். ஆனால் பெரும்பாலான ஓய்வு பங்களாக்களாக இருந்தால் நிறைய பார்க்கிங் விட்டுட்டு அப்படி உட்காந்துக்கலான் இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, நான் மேல இருந்து என் வீட்டு மாடியில இருந்து உட்கார்ந்து பார்த்தா எனக்கு இது தெரியணும் பீச் அப்படின்னு ஹைட்டா 2 மாடி 3 மாடி. அப்ப பில்லர் ஃபவுண்டேஷன் போடுறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி சாருக்கு ஒரு நெருங்கிய நண்பர், அவர் ரொம்ப சின்னதா கம்மியான நமக்கு ஒரு 350 கோடிக்கு ரத்தீஷ்னு சொல்லிட்டு அவர் கட்டுறாருன்னு ஒரு இந்த வியூல ஒண்ணு வந்துச்சுங்க, நம்ம ட்ரோன் ஷாட்லாம் வந்துச்சு. ஸோ இதையெல்லாம் தாண்டி இது சொல்லலாமா, ஜோசப் விஜய் அங்கிள் வீடும் அங்கதான் இருக்கு. இப்ப இவங்க வீடெல்லாம் இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ரூல் கொடுத்துருக்கு. ஐயா, சட்ட விரோதம் அதாவது 2 இருக்குங்க. ஒண்ணு, நீங்க வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியர்ட்ட வாங்குறீங்க. நீங்க கொண்டாந்து பிளானை எடுத்துட்டு வந்தோம்னா உங்க வீட்டுல போய் காட்டினா அம்மா சொல்லுவாங்க, எனக்கு இந்த பக்கம் கிச்சன் இந்த பக்கம் வைடாம்பாங்க. உங்க இன்னொரு தம்பி வந்து எனக்கு படிக்கிறதுக்கு இந்த பக்கம், உள்ளுக்குள்ளேயே சின்ன சின்னது மாத்தலாம். மீறி கொஞ்சம் ரூமை நீங்க 5 அடி விடுறதுக்கு 2 அடி விடலாம். ஆனா அடிஷனல் ஃப்ளோரோ அடிஷனல் கிச்சனோ வயலேஷன், எந்த வயலேஷனையும் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் பல 100 தீர்ப்புகள் இருக்கிறது. இது CRZக்குள்ள 0.9 FSI தாண்டி இவங்க பில்லர் ஃபவுண்டேஷன் போட்டு கட்டி இருந்தால் கண்டிப்பாக இது வயலேஷனாக கருதப்படும். இதுக்கு மேல இடிக்கணுமா இடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். என்னை கேட்டா இவற்றிற்கு இந்த அன்றைய மதிப்புப்படியாக 10% வருஷா வருஷம் கட்டணும். ஏன்னா ஒரு தடவை கட்டிட்டா அவ்வளவுதான் போகாம வருஷத்துக்கு அன்றைய மதிப்பில் 10% 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு போட்டாதான் எல்லாரும் பயப்படுவாங்க. எனக்கு இடிக்கணுமா இடிக்கலையாங்கிறது ரூல்ஸ் என்னன்னு பார்த்து அவங்க செய்யணும். ஆனால் அண்ணா அறிவாலய மையம் இவ்வளவு என்ன, நம்ம நக்கீரன் பத்திரிகை அவரு இருக்கிற அந்த ஜானி ஜான்கால ரோடு இதுல வந்து G+1 தான் கிடைக்கும். அது 24 ஆனா G+5 கட்டி வச்சிருக்கேன். ஸோ எல்லாரும் அதாவது அதுக்கும் ரெகுலரைசேஷன் கட்டினதாக கேள்விப்பட்டேன். இல்லீகல் ரெகுலரைசேஷன், அதுவும் பேக் டேட் போட்டெல்லாம் வாங்குவாங்க, நானே பார்த்துருக்கேன் ரெசிப்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இடிக்கலாம். ஸோ நான் சொல்றது, இதை உன்னை வச்சுக்கிட்டு இனிமேல் இன்னும் சொல்ல போனா, இப்போ போன வாரம் ஃபுல்லா ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. இதே பெரும்பாக்கத்துல நீங்க சொல்ற அந்த பிரிகேட் கட்டுறது பக்கத்துல ஓசோன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்ல 1000 வீடுகளுக்கு கரண்டே இல்லை. EB ஜெனரேட்டர்ல வாங்கி எக்ஸ்ட்ரா கட்டுறாங்க. பம்மல்ல அப்பாசாமி கட்டி இருக்காங்க. அதுக்கு ட்ரைனேஜ் கிடையாது. மாசம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா அவங்க செப்டிக் டேங்க் மாதிரி எடுத்துட்டு போய் கொட்டுறதுக்குன்னு கொடுக்குறாங்க. இது மாதிரி இன்னும் பல பில்டிங் இதே பிரச்சனை. இதுல புதுசா இருக்கிற ஹேஷியம் நிறுவனத்துடைய பாஷ்யம் நிறுவனத்துடைய கோயம்பேட்டில் இருக்கு. அது கோயில் இடத்தில் இருக்கிறது. அதுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்காதனால ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்கலங்கிறாங்க. போன வாரம் 3 நாள்ல 100 கோடி இவ்வளவு லஞ்சம் கொடுக்கப்பட்டு அதுக்கு அப்ரூவல் ஆச்சுன்னாங்க. அது தடுக்கப்பட்டதா இல்லையான்னு, ஏன்னா தினகரன்ல வந்தா 175% கொஸ்டின் மார்க்கபிள் நம்பிக்கைக்குரியவை. அதனால சார், பில்டிங் வயலேஷன்ங்கிறது மிகப்பெரிய, தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3 ஃபீல்டுல மிகப்பெரிய அளவுல ஊழல்னு சொன்னால், 1 டாஸ்மாக், 2வது கனிம வளம் மணல் கல் குவாரி, 3வது ரியல் எஸ்டேட். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் கரெக்டாக இந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு சென்னையில் இருக்கிற எல்லா டீவியேஷனையும் எடுக்கணும். கொளத்தூர்ல ஒரு ஸ்கூல் வந்தப்ப கூகுளில் கூட தேடி பாருங்க, G+1 வாங்கிட்டு கிங்ஸ் மெட்ரிகுலேஷன்ங்கிற பள்ளி 3 ஃப்ளோர் கட்டினப்ப சர்ச், மாஸ்க், டெம்பிள் ஆர் ஸ்கூல் வயலேஷன் கேனாட் பி பர்மிட்டட்னு சொல்லிட்டு 2024 18 டிசம்பர் வந்த தீர்ப்புல ஏப்ரல்ல இந்த ஸ்கூல் இந்த வருஷம் முடிஞ்ச உடனே இடிக்கணும். நாங்கள் இடிச்சாங்களான்னு தெரியாது. எனவே இவற்றை சீரியஸாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். இதெல்லாம் காரணங்கள் டிசைன் பண்றப்ப ஒன்னொன்னும் ஒரு காரணம் மக்கள் நலனுக்காக கொண்டு வந்தது, பில்டர் நலனுக்காக மாற்றக்கூடாது. இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்த தினம். ஆனா சர்ப்ரைஸ் விசிட்டா சபரீசன் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு. என்ன காரணம் கேட்டா, எதிர்கட்சி தலைவரா திரு உதயநிதி அவர்கள் பேச போறாரு, அதை பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிறாங்களே. இல்ல, சபரீசன் அவர்கள் நேற்று வரை அரசியலில் நேரடியாக இல்லை என்று சொல்லப்பட்டது. பட் முழுக்க கடந்த 5 வருடங்களாக திமுக ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடுதுங்கிற மாதிரி
மீடியாக்களுக்கு துட்டு கொடுத்து பத்திரிகையாளர் சொன்னால் சில்லறைக்காக எழுதுபவர்கள்னு மாத்திட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க ஆட்டி வைத்தது பெண் நிறுவனம் தான். இப்ப தோல்விக்கு காரணம் முக்கியமான 6 பேர்னு சொல்றாங்க. அந்த 6 பேரில் அப்பா, மகன், மருமகன், சேகர் பாபு 2 IAS அதிகாரிகள் இப்ப ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஆனாலும் இவரும் இப்ப ஏதாவது பதவி வாங்கணும் என்று கட்சி பதவிக்காக யோசிக்கிறார். ஸோ மெதுவாக போன எலெக்ஷன்லயே அவர் வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்தார் தன்னுடைய நண்பருக்காக, 2G பார்ட்னருக்காக. சாரி, G2ல ஒரு கம்பெனியில 2 பேரும் டைரக்டரா இருந்தாங்க. இன்னும் ஒரு நிறுவனம் ஷெஷாக் பிரைவேட் லிமிடெட்னு ஒண்ணு இருந்தது. அதாவது செந்தாமரை, சபரீசன், 3வது ஆளு கார்த்திக், SCSAKன்னு இருந்துச்சு. அது இப்போ க்ளோஸ்டுன்னு வருது அந்த யூனிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர். அதன் பிறகு இவர் போய் தூத்துக்குடி, கன்னியாகுமரியிலெல்லாம் போய் கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்து 15-20 கோடி கொடுத்தும் மக்கள் தோற்கடித்து விட்டார்கள். ஸோ இப்பொழுது தானும் அரசியலில் போன தடவை ராஜ்யசபால வருவார்னு சொன்னாங்க. ஸோ என்ன பயனா, தனக்கும் தன்னுடைய மாப்பிள்ளைக்கும் இருக்கிற சண்டை, மருமகனுக்கும் மாப்பிள்ளைக்கும் மகனுக்கும் இருக்கிற சண்டையை கொஞ்சம் சரி பண்றான்னு பாக்குறாங்களா? இவர்களுக்கு சமாதானம் ஊட்டுவதற்குத்தான் போன மாதம் கூர்கில் போய் வெளிநாடுகளில் ஒரு 3 லட்சம் ஸ்ட்ரீட் பாக்ஸ்கள் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, அவை மீட்க முடியுமா, கட்டுப்பாட்டில் உள்ளதாங்கிறது செக் பண்றதுக்காக போனாங்க. ஸோ இவர்கள் ஒன்றிணைகிறார்கள் நினைக்கிறேன். ஏன்னா இதை வைத்துக்கொண்டு இன்னொருவர் கலைஞர் திமுக ஆரம்பிக்காமல் கனிமொழியை ஒர்க்கிங் பிரசிடென்ட் கொடுங்க, அது கொடுங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து அவங்கள ஒதுக்கிறது ஈஸின்னு பாக்குறாங்க. ஸோ பெண்களை திராவிடத்தில் அடக்குவது என்பதற்கு இவங்க சேர்றாங்களா தெரியல. அடுத்த ஒரு சர்ச்சை வந்து பிரகாஷ் ராஜ், நாம் அவர்களே பேசியிருப்போம். இந்த தர்மசாலா பிரச்சனையில அந்த மாஸ்க் மேன் அவர் பேரே வந்து சொன்னாரு. அப்புறம் அவர் வந்து மீடியாட்ட விளக்கம் கொடுத்தாரு. அதுல என்ன கொடுத்தாரு? இப்போ ஒரு நியூஸ் வருது, அவருக்கு வந்து பிடிவாரண்ட் வந்து கோர்ட்டு சொல்லியிருக்காங்கன்னு. அது என்ன காரணம்? ஏன் பிடிவாரண்ட்? இந்த வழக்குக்கா இல்ல வேற ஏதாவது வழக்குக்கா? இல்ல சார், பிரகாஷ் ராஜின் மிக சிறந்த நடிகர். அவருடைய சொந்த காசுல சில படங்கள் ராதாமோகனை வச்சு எடுத்தார். டூயட் போன்ற படங்கள், டூயட்ல அந்த இதெல்லாம் நம்ம மொழியா அதெல்லாம் ரொம்ப நல்ல படங்கள். நானே 1-2 பார்த்திருக்கேன். சரியா? ஆனால் அதன் பிறகு நஷ்டமான பிறகு அவர் இடதுசாரிகளின் புரோக்கராக மாறி சமூக விரோதமாக பேசி வருவார். ஆச்சா, இதுல எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வேண்டும் என்றே அவ்வப்போது ரொம்ப பண்ணுவாரு. ஆனால் அவருடைய அம்மா இறந்தப்ப இப்ப முழுக்க கத்தோலிக்க சர்ச்சில் வச்சு பண்ணார். கேட்டா எங்க அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்குன்னார். அம்மாவுக்கு மாத்திரம் இல்ல, இவருக்கு செகண்ட் ஒய்ஃப் வந்த உடனே குழந்தை பிறக்கலன்னு உடனே ஜோசியர் சொன்னார் இவருக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு குக்கே முருகர் சுப்பிரமணியா கோயிலுக்கு போறதுக்காக என்னுடைய பெங்களூர்ல இருக்கிற என்னுடைய பத்திரிகை நண்பர் இவருக்கு ஏற்பாடு செய்து அவர் விசிட் பண்ணி அதன் பிறகு குழந்தை பிறந்தவுடன் தன்னுடைய 2வது மனைவியோட போன போட்டோ உட்பட எல்லாமே எங்கிட்ட சேஃபிங்ல இருக்கு. ஸோ இவர் முழுக்க இந்து மத விரோதம், தேசிய விரோதம், பாஜக விரோதம் எல்லாம் கூலிக்காக பேசுபவர். சரியா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி தர்மஸ்தாலால இவர் கொடுத்த விளக்கம் எதுவும் இல்லை. என் பேரை வீணா இழுக்கிறாங்கன்னு ஏதோ சொன்னாரே தவிர தெளிவான விளக்கம் கொடுக்க. ஆனா இப்ப என்ன சிக்கல்னா, இவரு தமிழ்நாட்டில இருந்து தமிழ் படத்தை தான் நடிப்பாரு, பெங்களூர்ல போனா கன்னடத்தை தான் மாத்தாடுவாரு, அங்க போனா கேரளாவுக்கு போய் மலையாளத்தை தான் சம்சாரிப்பாரு, ஆந்திரா தெலுங்கானால போனா மாట్లాடுவாரு. ஆனா இதெல்லாம் நடிக்கிறதுக்கு நீங்க பண்ணலாம். ஆனா 4 ஊர்லயும் இது அப்ளை பண்ணி இது எலெக்ஷன் கார்டை வச்சிருக்காரு. நீங்க ஒரு எலெக்ஷன் கார்டு தான் வைக்கலாம். சில நேரங்களில் நீங்க ஒரு வீட்டுல இருந்து பக்கத்துல அதே ஊர்லயோ அதே தெருவில் மாறுறப்ப கேன்சல் பண்ண காலி பண்ணிட்டு பண்ணா இருக்கலாம். ஆனா 4 வெவ்வேறு மாநிலங்களில், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் தெலுங்கானா, ஹைதராபாத்ல வச்சிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு 1க்கு மேல அப்ளை பண்ணி வாங்கியிருக்காருன்னா இது இந்திய தேசிய விரோதம். இதற்காக இவருக்கு பிடிவாரண்ட் கொடுத்திருக்கு. இவரை கேட்டா எனக்கு மெட்ராஸ்ல மட்டும்தான், இதெல்லாம் தெரியாது, இவர் ஆதாரங்கள் கொடுக்காம எளிதாக சேர்க்க முடியாது. அங்க இருக்கலாம், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு போனப்ப கொடுத்தாரா எப்படிங்கிறது தெரியல. இதையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு முறையான மன்னிப்பு கேட்டு பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு செய்தி, கர்நாடகால உனக்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைன்னா கர்நாடக காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்துருமா.
அதை கொடுத்தா எஸ்ஐஆர்ல சேர்க்கலாம்னு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க பொய் ஓட்டர்களை வைத்துக் கொண்டு ஜெயிப்பதுதான் காங்கிரஸ் திமுகவுடைய வேலை. கொளத்தூர்ல 1,00,000 ஓட்டுகள் நீக்கப்பட்டது, கடைசியில 10,000 ஓட்டுல இவர் தோத்தார். இப்ப கர்நாடகாவில் அது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சர்டிபிகேட் ரெசிடென்சியல் சர்டிபிகேட் கர்நாடகா கவர்மெண்ட் கொடுக்கலாம், அது இதாகுதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு தர வேணாலும் போடுங்க. ஸோ இந்த மாதிரி வேலை நடக்குது. ஸோ இப்போ ஒரே ஆள் இங்கேயும் போடுறதுன்னா நாலு இது மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்னொன்னு வெவ்வேறு நாளில் தான் நடக்கும். அப்படி இருக்கிறப்ப இவருடைய பலன் என்னன்னா, பெங்களூர் சென்ட்ரல்ல இவர் நின்னப்ப 12 லட்சம் ஓட்டுக்கு இவர் வாங்கினது 29,000, டெபாசிட் கூட வாங்கல. இந்த நபர்லாம் வாயை திறந்து பேசக்கூடாது. ஆனால் காசு கொடுக்குற ஆண்டைங்க சொன்னா நாங்க அடிமைங்கன்னு பேசுவாரு. பைத்திய அறிவு கடன்னு சொல்லிப்பாரு. பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கணும்னு குக்கையில போய் இப்ப பரிகாரம் பண்ணுவாரு, அம்மாவுக்கு சர்ச்சு வழியா பண்ணுவார். அத்தனையும் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. இவரை போன்றவர்கள் எக்ஸ்போஸ் ஆவது நல்லது. இன்னொன்னு தர்மஸ்தாலால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்ஐடி முழுமையாக அந்த 250 கோடி வந்ததா, இவர் நேரடியாக அந்த சென்னையாக்க 45 லட்சம் வாங்கிட்டாரு சொன்னதாகவும் அது கொடுக்கலன்னு அவர் சொல்லியிருக்கார். சோ இதுல இவருடைய ரோல் என்ன என்பதை எஸ்ஐடி பார்க்கணும். பட் காங்கிரஸ் சேர்ந்துதான் இதை பண்ணனா வருமா, இதை சிபிஐக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது வழக்கு போட்டா தான் இதுல செல்லுபடியாகும். நீங்க சொன்னீங்க இதுல எக்ஸ்போஸ் ஆகிறாரு தர்மஸ்தலா வழக்குல இந்த மாதிரி இதுல அப்படிங்கிறீங்க. இன்னொன்னு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு சண்முகம் அவர்கள் அடுக்கடுக்கான விஷயங்கள் சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, இதே தாவேக்கா தொடர்ந்துகிட்டே இருந்தா நிச்சயமா திமுக அதிமுக ஒரே கட்சி ஆயிடும். அவங்களுக்கு ஒரு சித்தாந்தமோ ஒன்றும் கிடையவே கிடையாது. ஜாதி வெறிங்கிறாரு, மக்கள் விரோத ஆட்சிங்கிறாரு, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, தொழிலாளர்களுக்கு எதிரான ஆட்சி சொல்லிட்டு திராவிடத்தை பின்னி பெடல் எடுக்கிறாரு. அதுக்கு RS பாரதி அவர்கள் நாங்க பங்காளி அப்படிங்கிற ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. சார், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். திமுகவும் அதிமுகவும் தமிழர்களை ஏமாற்றி சுரண்டுவதற்காக நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும் அப்படிங்கிற மெத்தட்ல ஓட்டுவாங்க. கேரளால பினராயி விஜயனுடைய 10 வருஷ ஆட்சி முதலாளித்துவ அரசா தனியா கம்யூனிஸ்ட் அரசு இருந்துதான். ரேஷன் கடை இந்த மாதிரி 1-2 விஷயங்கள்ல வேணும்னா அதுவும் மத்திய அரசு கொடுக்கறதுல இருந்து கொடுத்தீங்க. நீங்க வெளியில போனப்ப கடன் தமிழ்நாட்டுல வெள்ளை அறிக்கைப்படி நம்மளுடைய கடன் சர்வீசிங் 28%, அங்க 34% கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த வந்திருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் போட்டிருக்கிற பட்ஜெட்ல அதுக்கு எதுவும் தீர்வு கொடுக்கல. வெள்ளை அறிக்கையில தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு ஹிந்துல ஒரு நடுப்பக்கத்துல அரைப்பக்கத்துக்கு கட்டுரை இருக்கு. சரியா? சோ நீங்க இந்த 2-3 தடவை நம்ம சொல்லி இருக்கோம், ஐயப்ப சங்கத்துக்கு அதானி கிட்ட இருந்து டொனேஷன் வாங்கின ஆளுங்க. சோ இதுதான் மார்க்சிஸ்டுகள். இன்னைக்கு தாவேக்காவோட இணைஞ்சிருக்காருங்கிறாங்க. இன்னைக்கு ஈரோட்ல அங்க இருக்கிற பிரைவேடைசேஷன் ஆஃப் சிவேஜ் ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ஊழியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க 1500 பேர். ஸோ இது இதை என்ன பண்ண முடியும்? இந்தியாவில் பிரைவேடைசேஷன் என்பது நடக்க வேண்டியதுதான். இல்லாட்டி வரிகளை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ சிபிஎம் என்பது இன்னைக்கு கூலிக்கு மாரடிக்கிறவர்களாக இருந்தாங்க. திமுகவோடு இருந்த பொழுது அங்கிருந்து பெற்ற ஒரு கம்யூனிஸ்டுக்கு 10, இன்னொரு கம்யூனிஸ்டுக்கு 25 கோடி உறுத்தி கொண்டிருந்தது. இப்போ அந்த மூட்டை இறங்கி விட்டது. அந்த உள்ள ஜீரணமும் ஆயிடுச்சு. அந்த தைரியத்துல பேசுறாங்க. ஆனால் மக்கள் இன்னைக்கு இவங்களுக்கு 1960 இருந்து கடந்த 56 வருடமாக இந்தியால 3 ஸ்டேட்ல ஆட்சி பண்ணாங்க. அப்புறம் 2 குறைஞ்சது, 1 போய் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ல கூட இல்லை. எதிர்கட்சியாக இவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல நிலைச்சு நிக்க முடியாம ஒரு எம்பி கூட இல்லை, எம்எல்ஏ எம்பி இல்லாம போனாங்க. தமிழ்நாட்டுல கேரளாலையும் அந்த நிலைமை வந்துருச்சுன்னா கம்யூனிசம் என்பது அழிஞ்சு போற நிலைமையில வந்தாச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிசம் என்பது பையன்களை இளைஞர்களாக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு சமூக நலத்தை பத்தி பேசினாங்கன்னா நல்லா இருக்கும்.